அருகில் இருக்கிற நீங்கள் கேரளாவுக்கு சென்று பாருங்கள், வெற்றிடம் என்றே ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லது ஏரி குளமாக இருக்கும், இல்லைனால் காடுகளாக இருக்கும். நீங்க விண்ணூர்தியிலே பயர்ந்து சென்றீர்கள் என்றால் கேரளாவை தவிர்த்து எந்த மாநிலத்திற்கு நீங்க சென்றாலும் ஆங்காங்கே புள்ளி புள்ளியாக பச்சை தெரியும், எல்லாம் வெள்ளையாக கட்டிடங்கள் இருக்கும். கேரளாவில் சென்றீர்கள் என்றால் ஆங்காங்கே வெள்ளையாக புள்ளி புள்ளியாக அங்கெங்கே தெரியும் கட்டடங்கள், மொத்தமாக பச்சையாக தெரியும். காரணம், பச்சை பசேர் என்ற பூமியை பச்சை போர்வையால் போர்த்தி இருப்பார்கள். அதனாலும் கடவுளின் தேசம் என்று அதை சொல்வதற்கு காரணம் அதுதான். ஒரு வீடு என்று எடுத்தால் அங்கே 3-4 மரங்களுக்கு குறையாமல் இருக்கும். அது பெரிய வீடோ சின்ன வீடோ, அது குடிசையோ, அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த இயற்கையை போற்றி நேசித்து வளர்க்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கே அப்படி இல்லை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று எழுதி வைப்பதோடு இவர்கள் சமூக பொறுப்பு கடமை முடிந்து